சரி, வணக்கம். ஹாய். ஹலோ. ஹாய். சரி, என்ன பேர் பிள்ளைக்கு? விலங்கல நிலம். சரி, அண்ணாக்கு என்ன பேர்? டெரி. சரி, யாருக்கு பர்த்டே? அண்ணா விட தம்பி தானே உயரமா இருக்கிறார். என்னத்துல நிக்கிறீர்? கேக் முகத்தை மறைச்சிட்டேன்னு. சரி, நாங்கள் கொண்டு வந்த கேக் தான் முன்னுக்கு வச்சிருக்குது. ஆளுக்கு அவ முகத்தை மறைச்சிட்டு. சரி, என்ன ட்ரெயின் விருப்பமா? ட்ரெயினா விருப்பம்? ட்ரெயின் விருப்பமா, ஃப்ளைட் விருப்பமா, போட் விருப்பமா? போட்டா விருப்பம். சரி, எல்லாம் இருக்குது அதுல. போட் தான் முதலாவதா இருக்குது, அடுத்தது ட்ரெயின் இருக்குது, அடுத்தது ஃப்ளைட்டோ என்னென்னு எனக்கு சொல்லவே தெரியல. ஃப்ளைட் இருக்குது. சரி, யார் பிள்ளைக்கு இந்த கேக் எல்லாம் அனுப்பினது? மாமாவா? யார் சொன்ன மாமான்னு சொல்லு. யார் சொன்னது மாமான்னு? மாமாக்கு என்ன பேர்? சுதர்ஷன். எங்க இருக்கிற மாமா? பிரான்ஸ்ல. மாமா சொன்னவரா கேக் அனுப்பி விடுறேன்னு? யாருக்கு சொன்னவர்? சொன்னவரா? அது அம்மா வேண்டிட்டா போல இருக்கு. அந்த கேக் அம்மா வேண்டினதான் மாமா அனுப்பினது போல இருக்கு. மாமாவா? ஏதோ சத்தமா கதைக்கோங்க. 5 வயசு ஆயிட்டல்லோ. 5 வயசானால் பெருசா சத்தமா கதைப்பாங்க. ஸ்கூல்ல நிக்கிற மாதிரி, நர்சரியில நிக்கிற மாதிரி கிடக்கு. பின்னுக்கெல்லாம் கை கட்டி அப்படியெல்லாம் நிக்க தேவையில்லை. சரியா? சரி, மாமா அனுப்பினதுன்னு சொல்லி யாரும் சொல்ல சொன்னவியா? அம்மா சொல்லி தந்தவா? அக்கா கேப்பா மாமா அனுப்பினு சொல்லுங்கன்னு சொல்லி அம்மா சொன்னவா? இல்ல. இப்ப நீங்க ஏன் மாமான்னு சொன்னீங்க? பிள்ளைங்க மாமாவா கிஃப்ட் அனுப்புறவர்? நெடுக அனுப்புறவரா? அதனாலயா மாமான்னு சொன்னீங்க? மாமா அனுப்பினே இந்த கிஃப்ட். அன்றைக்கு கிஃப்ட் அனுப்பினவரா? என்ன அனுப்பினவர்? டோல் அனுப்பினவங்களா? நான் தானே கொண்டு வந்தேன். அது டெடிபியர் அனுப்பினவங்க. சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு யார் இந்த கேக் அனுப்பி? அன்றைக்கு தான் அனுப்பிட்டாரே மாமா. அன்றைக்கு உங்களோட பர்த்டேக்கு வர இல்லையோ நாங்கள்? ஹாப்பி பர்த்டேக்கு அன்றைக்கு வந்து நான் பூட்டிட பர்த்டேக்கு வந்து நாங்க உங்களுக்கும் சேர்த்து கிஃப்ட் அனுப்பி விட்டவங்க கொடுத்துட்டோம். அப்ப அது பர்த்டே கிஃப்ட் வந்துட்டு தானே பிள்ளைகளுக்கு. பிறகு இது யார் அனுப்பினது? சரி, இன்னைக்கு யார் அனுப்பினதுன்றதை விட அதை கேட்க முதல்ல வடிவா வெளிக்கிட்டு நிக்கிறீங்க. உங்களோட கேக் வெட்டுறதுக்கு வடிவா பிங்க் கலர்ல ஷர்ட் எல்லாம் போட்டு வெளிக்கிட்டு நிக்கிறீங்க. ஆனா அந்த கிஃப்டை அனுப்பினால் வந்து சொல்லி இருக்குது. நான் இப்பவும் சொன்னேன், அவங்க வடிவாலாம் வெளிக்கிட்டு நிக்கிறாங்க, என்ன செய்யன்னு கேட்கவும் இல்ல, நான் அனுப்பின உடுப்பை போட்டுதான் இந்த கேக் வெட்டணும், அதை கலட்டி மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வோம்? அம்மாட்ட கேளுங்க, கலட்டி மாத்துவோமாண்டு. சரி, அந்த கேக் எனக்கு செய்ய சொல்லிட்டு இப்படித்தான் செய்ய வேணும், இதுல இந்த கலர் இருக்க வேணும், இதுல இந்த நம்பர் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி அழகா வடிவெல்லாம் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு ஆள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. சரியா? அதுக்கு மச்சினாவே உங்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் வலிக்கிட்டு நிக்கிறீங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லி ப்ளூ கலர்ல 2 பேருக்கும் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, அதை விட இதுக்குள்ள ஷோல்டர் பெல்ட் இருக்கு. சரியா? அடுத்தது அழகா டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க 2 பேரும். இதை வாங்குற ஆர்வத்தை மாதிரியே ஷர்ட் வாங்கின ஆர்வத்தை போலவே டக்குன்னு போய் இப்ப மாத்திட்டு வரணும். மாத்தினாதான் இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. மாத்துவோமா? சரி, ஓகே. சரி, வா, வடிவா இருக்கா? கண்ணாடி பார்த்ததா? வடிவா இருக்கா? சரி, ஒரு பர்த்டேல 2 செட் உடுப்பு வந்துட்டு தானே. அம்மா அப்பா எடுத்து தந்தது உண்டு, அடுத்தது 2வது உடுப்பும் போட்டாச்சானே. ஹாப்பியா? 2 கேக், அதை விட அம்மா அப்பா வேண்ட கேக் உண்டு, அதை விட நாங்க கொண்டு வந்த கேக் உண்டு, 2 உடுப்பு, 2 கேக்,
அப்ப 2 பர்த்டே என்ன அப்படியோ? சரி, யாரு இப்ப அனுப்பினது எல்லாம் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து வடிவா அண்ணாக்கும்? மாமான்றது அவர் தான் சத்தமா சொல்றார். மாமா தானோ? இல்லையே, மாமா அனுப்பல. இல்ல, நான் சொல்றேன் இல்ல இல்ல இல்லையே. சுதர்ஷன் என்ற பேர்ல எனக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி வரவே இல்லை. என்னோட போன் கதைச்சது ஒரு கேர்ள் தான் கதைச்சவ. சுதர்ஷன் பாய் இல்லோ, அவரை கதைக்கல என்னோட. யாரு என்ன சொன்னாதான் பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம் தருவோம். மாமா மாமா இல்லையே, சண்டை பிடிப்போமா இப்ப 3 பேரும்? மாமா இல்லையோ? மாமா இல்லையே. சரி, யாருக்கு இதுல மாமாவை விருப்பம்? 2 பேருக்கும். சரி, மாமாக்கு யார விருப்பம்? மாமாக்கு 2 பேரையும் தான் விருப்பம். உங்க 2 பேருக்கும் மாமா விருப்பம் மாதிரி மாமாக்கும் 2 பேரையும் தான் விருப்பம். ஆனா மாமா அனுப்பல கிஃப்ட். உங்களுக்கு அன்றைக்கு கொடுத்துட்டாராம் டோல் எல்லாம், அதால இன்றைக்கு கொடுக்கறது வெளியில கொடுக்காம விட்டுட்டாரு போல. அம்மா அப்பா கொடுத்தாங்களோ? இல்ல. அப்ப யாரு? வேற ஒருத்தரும் இல்லையோ? அன்றைக்கு ஒரு அண்டா ஒரு ஆள் நின்றா இங்க நாங்க வரைக்க. அவன் அனுப்பினாவோ? யார் அன்னைக்கு நாங்க வரைக்க வெளிநாட்டால வந்து நின்றது? வெளிநாட்டுல இருந்து பெரியம்மா அனுப்பி இருக்க மாட்டாவா? மாமா தானா? ஒருவேளை பெரியம்மா அனுப்பினா பழ போறாவே, எந்த பேரை சொல்லவே இல்லையே. ஏன் பெரியம்மா அனுப்ப மாட்டாவா? இல்லையா? மாமா தானா? இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறது? வேற கிஃப்டும் இருக்குதா, அதை கொடுப்போம். என்ன கொடுத்துட்டு கேப்போம் திருப்ப யாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு திருப்ப என்ன சொல்லி நம்ம. சரி, வீட்டுல டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா ஏற்கனவே? எங்க வைக்கிற நீங்க? பெட்டிக்கு இடம் இருக்கா? என்ன டாய்ஸ் வைக்கிற இடம் இருக்கா? எல்லாம் புது பெட்டி வேண்டுமா வைக்கிறதுக்கு? சரி, ஒரு கிஃப்டா கொடுப்போம். என்ன முதல் பர்த்டே பாய்க்கு கொடுப்போமா, பர்த்டே இல்லாத பாய்க்கு கொடுப்போமா? பர்த்டே பாய்க்கா முதல் வேணும். என்ன செய்யறது? இதுல சண்டை வரப்போகுது, யாருக்கும் கொடுக்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்போம். என்ன 2 பேருக்கும் மாறி மாறி கொடுப்போம். முதல் பர்த்டே, இன்னைக்கு பர்த்டே பாய் அவர் தானே, அவருக்கு முதல் கொடுப்போம். அடுத்தது பிள்ளைக்கு தருவோம். என்ன ஓகேயா? சரி, முதலாவது வந்து தம்பிக்கு ஒரு கார் ஒன்று வந்திருக்கு, ஸ்டண்ட் கார் ஒன்று. சரியா? சரி, பிடிக்குமா? சரி, கொடுத்துருங்க அம்மாட்ட. இது எப்ப உடைக்கிறதுன்னு தான். சரி, அடுத்தது தம்பி அண்ணாவுக்கு கொடுக்கும். என்ன சரி, உங்களுக்கு ஒரு கார். இது ரிமோட் கார் மாதிரி ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. சரி, வாங்குங்க. எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறது. சரி, இது தம்பி பாஸ்கெட் பால் கோட்டை அனுப்பி இருக்கிறாங்க. விருப்பமா பாஸ்கெட் பால்? பாஸ்கெட் பால் என்னன்னு தெரியுமா? என்னென்று விளையாடுறது? பாஸ்கெட்டுக்குள்ள போல போடுறது. சரி, அதானே, எனக்கு தெரியலையே இது. சரி, அடுத்தது தம்பிக்கு கொடுப்போமே. தம்பிக்கு சின்னால் தானே ABCD 1 2 3 எல்லாம் வச்சு விளையாடுற இன்னொரு டாய்ஸும் கொடுத்து கிடக்கு. சரியா? கேட்டுனீங்களா வேண்டி தர சொல்லி? யார்கிட்ட கேட்டீங்க? மாமாட்ட கேட்டுனீங்களா? 2 பேரும் கேட்ட எல்லாமே வந்திருக்கா? மாமாட்ட தானே இதெல்லாம் கேட்டு நீங்க வேணுமெண்டு? வேற ஒருத்தருக்கு எங்க இல்லையா? சரி, இதுல வந்து இது அண்ணா. சரியா? அடுத்தது இது என்ன ஐட்டம் அப்பா? நாங்களெல்லாம் இதெல்லாம் கண்ணால காணாத ஐட்டமா? சரி, இதுவும் அண்ணாக்கு. 2 பேரும் சண்டை பிடிக்க கூடாதுன்றதுக்காக 2 பேருக்கும் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு அனுப்பி கிடக்கு. இது தம்பி. ஓகேயா? ப்ரொஜெக்டர் நினைக்கிறேன். சரி, காணுமா காணுமா இவ்வளவு கிஃப்ட்? எத்தனை கிஃப்ட் வந்திருக்கு? 6 7 போல கிடக்கு.
சரி 7 கிஃப்ட் 7 டாய்ஸ் ஐட்டம் வந்திருக்குது. சரியா? பாஸ்கெட் பால் 2 பேருமே போட்டு போட்டு விளையாடலாம். மற்றது 2 பேரும் 2 பேருக்கும் 3 வந்திருக்கு. சண்டை பிடிக்க போறாங்க. சண்டை பிடிக்கிறதா 2 பேரும்? குளப்படியே இல்ல போல, நல்ல பிள்ளைகள் போல இருக்கு. அம்மா தான் சும்மா சொல்ற போல இருக்கு குளப்படியே. சரி இப்ப கேக் வெட்டுவோமா? யார் அனுப்பின கேக் வெட்ட போறோம்? மாமா. சரி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சுதர்ஷன் மாமா தான் அழகா இந்த கேக் எல்லாம் கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கவே இல்லை, டாய்ஸை தான் பார்த்துட்டு நிற்கிறோம். சரி நான் போன அப்புறம் உடனே அதெல்லாம் உடைப்போமா. இன்னைக்கு அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அம்மாக்களோட கேக்கும் வெட்டி போட்டு பிறகு உடைப்போம். சரியா? ஓகேயா? சரி இப்ப கேக் வெட்டுவோமா? சரி சரி ஊதுங்க. சரி சரி அவரை விடுங்க, முன்னுக்கு வந்து ஊத போறாரு. ஊதுங்க. சரி கேக்க வெட்டுவோமா? சரி மேல வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nilon. Happy birthday to you. சரி சின்ன வாயா கிடக்கா. சரி ஹாப்பியா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு, சர்ப்ரைஸ் கிஃப்ட். காணுமா கிஃப்ட்? காணுமா? அந்த இன்னொட கொண்டு போவோம். என்ன இன்னொரு கொண்டுல சொன்ன வேணுமா? சரி கேக் சாப்பிடலாம் கேட்டதால டென்ஷன் ஆயிட்டேன். சரி எடுத்துட்டு வருவோமா? கண்ணை மூடிட்டு நிக்கிறீங்களா? குட் பாயா? என்ன கிஃப்ட் வந்திருக்கு? இன்னொரு கிஃப்ட். இவ்வளவு கிஃப்ட் வந்துட்டு இதை விட என்ன வந்திருக்கு? என்ன கேட்ட நீங்க? இதை விட எதுவும் கேட்டது இருக்கா எக்ஸ்ட்ராவா? வேற என்ன கேட்ட நீங்க மாமாட்ட, சுதர்ஷன் மாமாட்ட? வேற எதுவும் கேட்டீங்களா? ஒண்ணும் கேட்கலையா? சைக்கிள் கேட்டுனீங்களா? இந்த முறை சைக்கிள் வந்திருக்கோ தெரியல, ஒரு புது ஐட்டம் மட்டும் வந்திருக்குது. உங்கள்கிட்ட இருந்து அதை என்னன்னு காப்பாற்ற போறாங்க அம்மா அப்பான்னு தான் தெரியல. சரி கொண்டு வருவோமா? சரி 2 பேரும் அப்படியே திரும்பி 2 கண்ணை மூடி கொண்டு இருக்கு பாப்போம். ஓகே சரி திரும்புங்க. என்ன என்ன வந்தது? லவ் பேர்ட்ஸ். சரி விருப்பமா? அம்மா அப்பாவுக்கு தான் வேலை கூட போதா? வீட்டுல 2 பேர் எக்ஸ்ட்ராவா வந்துட்டாங்க. சரி ஓகே சரி நீ அம்மா அப்பா உங்களை வளர்க்குற வேலையை விட நீங்க தான் நிறைய வளர்க்கணுமா? கவனமா? ஓகேயா? மாமா வேண்டி தந்த கிஃப்ட் கவனமா வளர்க்கணும். ஓகேயா? பிடிக்குதா? பிடிச்சிருக்கா? சரி இப்ப இவ்வளவு கிஃப்ட் தந்திருக்கிறாரല്ലോ மாமா, இவ்வளவு கிஃப்ட் தந்த மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க 2 பேரும்? இல்ல கேக்கல 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 2 பேரும் சொல்றது. அவர் பர்த்டே பாய் பேபி என்ன கூப்பிடுறது மாமாவை? சரி ஓகே. அப்ப நாங்க மாமாக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. காணும் தானே இந்த கிஃப்ட், இனி அடுத்த வருஷத்துக்கு. ஓகேவா? சரி எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் 2 பேருக்கும் பர்த்டே விஷஸ். மாமா வந்து கதை கேட்கல, அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு ஒவ்வொன்றும் சொல்லிக்கல. அவன் 2 பேர்லையும் இருக்கிற பாசம் தான் அதுக்கு காரணம்ன்றது விளங்கிச்சு. என்னடா இந்த கேக்லேயே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எவ்வளவு சொன்னாருன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஸோ இவங்களில் இருக்கிற விருப்பத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு அதை அப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஷர்ட் எடுத்து படம் போடுங்க, பெல்ட் எடுத்து படம் போடுங்க, ஜீன்ஸுட்ட படம் போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சவர்.
தாய்மாமன்ன்றது வரம் தான் உண்மையாக கிடைக்கிறது, அதுவும் இவ்வளவு பாசமாக கிடைக்கிறது இன்னும் வரம். ஸோ வாழ்த்துக்கள். மாமா எப்போவுமே உங்களோட கூட இருப்பார். மாமா இவ்வளவு கிஃப்ட்டும் வேண்டி தந்ததுக்கு விளையாட்டு சாமானோட மட்டும் இருக்கிறதில்ல, படிக்க வேணும். ஓகேயா? மாமாவுக்கு சொல்லுங்க ப்ரோமிஸா வடிவா படிப்போம்னு சொல்லி. ஓமில்ல மாமாக்கு என்ன சொல்லுங்க, படிவா படிப்போம். நாங்களும் படிப்போமா? நாங்க கட்டிக்காரர் படிப்போம். ஓகே, அதே மாதிரி படிச்சாதான் அடுத்த வருஷம் இதை விட பெரிய கிஃப்ட் வரும். ஓகேயா? சரியா? ஓகே, நாங்களும் தேங்க் பண்ணி கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.